வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகள் அனைவரையும் மீண்டும் ஒரு சுவையான ஒரு சமையல் காணொலியூடாக சந்திக்கிறதில்ல மிக்க மகிழ்ச்சி. சரி, இன்றைக்கு நாங்கள் கோழி இறைச்சியை அதாவது கோழியில் இருக்கிற நெஞ்சு பகுதியில் இருக்கிற சதை இறைச்சியை கொண்டு நல்ல ஒரு வரட்டி சுவையானதும் மிகவும் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கறியை சமைக்க போகிறோம். சரி, அதுக்கு முதல்ல இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முதல்ல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய சமையல் காணொலிகள் வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்காக. ஆகா, நேக்க அவ்வளோ பழம் பார்த்து ஆள் நிற்கிறானே, பயங்கரமா பசிக்குதாடா, கையில் வர காசு இல்லையே. இப்போ எப்படி சாப்பிட்றது? சரி, நாங்கள் இன்றைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு கோழி கறியை சமைக்க போகிறோம். அதுக்கும் அப்படியே கோழி கறியை வரட்டி எடுக்க போகிறோம். சரி, அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்ன்றதை நாங்கள் பார்க்குறதுக்கு முதல்ல அதை நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்ன்றதை பாருங்கள். கோழியில் இருக்கிற அந்த நெஞ்சு பகுதியில் இருக்கிற அந்த சதையை மட்டும் எடுத்துட்டு நல்ல துண்டு துண்டாக வெட்டணும். சின்ன சின்ன குட்டியாக துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு இந்த இதே அளவுக்கு துண்டு உங்களோட பொறுத்து, உங்களுக்கு பெரிய துண்டாக போட்டு செய்யலையும் நீங்கள் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து செய்யலாம். இந்தளவு துண்டுகளை வெட்டி எடுத்துட்டு அடுத்ததாக நாங்கள் இந்த குடமிளகாய் என்று சொல்லுவோம், இங்கிலீஷில் கப்சிகன் சொல்லுவாங்க. இதை ஏன்னு சொன்னால் இது கூட நாங்கள் டெவல் அதுகளுக்கெல்லாம் அதிக அளவில் பயன்படுத்துவோம். இது இனிப்பு சுவை, உரைப்பு அந்தளவுக்கு இருக்காது. இது பார்க்குறதுக்கு வடிவாகவும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவராக இருக்கும். சரி, அதையும் துண்டுகளை வெட்டி எடுத்துட்டு இப்போ வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து வெட்டி வச்சுட்டோம். அதே மாதிரி தக்காளியும் தேவை, ஒரு தக்காளியை துண்டுகளாக வெட்டி எடுக்கிறோம் நாங்கள். இப்போ சரி, இப்போ எங்களுக்கு தேவையானது தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, கப்சிகன் சொன்னால் அந்த குடமிளகாய், இஞ்சி பூண்டு இடித்தது, கோழி இறைச்சி துண்டாக வெட்டினது, உப்பு வேணும், அதோட பிப்பிரிக்காய் உங்கள்கிட்ட இருக்க கொச்சிக்காது உங்களோட உரைப்பை பொறுத்து இந்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பெப்ரிக்காய் பவுடர். சரி, இப்போ நாங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெயை, உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ இதையும் விட்டுக்கொள்ளுங்கள். இப்போ நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் விடுறேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலோ எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வாசத்துக்கு ஏலக்காய், கருவா, கராம்பு இது மூண்டும் ஒரு ரெண்டு பீஸ், அதோட காலிக் போட்டிருக்கோம். காலிக்கு ஒரு வாசத்தை கொடுக்கும், உங்களுக்கு தெரியும். முழுசாக போட்டால் அதை கடித்து சாப்பிடும்பொழுது ஒரு தனி சோண்டு வரும். இது காலிக் போட்டிருக்கேன். ஏன்டா அதிக அளவில் நான் சமைக்கும் பொழுது அதிக அளவில் காலிக், அதாவது வெள்ளை வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ காலிக்கு அந்த பச்சை மணம் போன பிறகு இப்போ சிக்கன், அதாவது இந்த கோழி துண்டாக வெட்டின கோழி இறைச்சதை விட்டு நாங்கள் இப்போ கொஞ்சம் வரட்டி எடுக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் ஒனியனை போட்டு செய்கிறதுக்கு முதல்ல இதை போடுற வேண்டாம். இதில் இருக்க தண்ணி எல்லாமே, சிக்கனில் நிறைய தண்ணி இருக்கும், உங்களுக்கு தண்ணி எல்லாம் அப்படியே வந்துடும். அதை வற்றின பிறகு எவ்வளோக்கு தண்ணி வருதோ அவ்வளோக்கு சுவையாக இருக்கும். தண்ணி எல்லாம் நாங்கள் இப்போ வரட்டி எடுக்கும் பொழுது தண்ணி எல்லாம் வந்துடும் வெளியில். அதுக்கப்புறம் போட்டு நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய தண்ணி விட போகுது பாருங்கள். நாங்கள் இதே தண்ணியே விடலை. அதுக்கு முதல்ல கொஞ்சம் உப்பை போட்டால் தான் அந்த சிக்கனில் அந்த உப்பு போய் ஏறும். பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இது எல்லாமே அந்த சிக்கனில் இருக்கிற, சிக்கன் இறைச்சியில் இருக்கிற அந்த தண்ணி. இந்த தண்ணி கொஞ்சம் வற்றின பிறகு இப்போ நான் காலிக்கையும் இடித்து வச்ச அந்த இஞ்சி பூண்டு அதை நாங்கள் போட போகிறோம். சரி, இஞ்சி பூண்டை போட்டுட்டு அது பச்சை வாசம் போகிறது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸில் அது ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கப்புறம் தான் வெங்காயம் இனிமேல் மெல்ல ஒவ்வொன்றும் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயத்தை நாங்கள் ஆட் பண்ணி போடுறோம். இது கிட்டத்தட்ட அந்த சிக்கன் 65 மாதிரி தான், ஆனால் அது தண்ணியை பொறிச்சு எடுத்து செய்வாங்க. இது எண்ணெய் எவ்வளவுக்கு குறைக்கணுமோ அவ்வளோவுக்கு நாங்கள் எண்ணெயை குறைச்சிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு நாங்கள் எண்ணெயை குறைக்கிறோமோ அவ்வளோவுக்கு நல்லது. இப்போ வெட்டி வச்சுருக்கிற இந்த குடமிளகாயை
நாங்கள் போடுறோம். இந்த குடமிளகா அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது. அது அதிக நேரம் குக் பண்ணாலும் ஒரு கைப்பு தன்மை வரும். அதே மாதிரி ஒரு பதத்தில் எடுக்கணும். காட்டன் பாருங்க அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் தக்காளியை ஆட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ எங்களோட கறி மிளகாய் தூள் பவுடர் இது இடித்து வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியும், கூட இலங்கையில் இப்படியான இந்த தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே இந்த தூளுக்குள்ளே அடங்கியிருக்கும். அதாவது மல்லி, மஞ்சள், சீரகம், பெருஞ்சீரகம், சின்ன சின்ன கடுகு எல்லாமே அந்த ஒரே தூளுக்குள்ளே அடங்கியிருக்கும். இப்போ கொஞ்சமாக பால் விட்டு கொள்கிறோம். ஏன்னா நாங்கள் இது அப்படியே வரட்டி எடுக்க போகிறோம். அதால் எவ்வளோக்கு உங்களை சுவைக்கிட்டால் அந்த பாலை விடுறோம். கொஞ்சமாக பாலை விட்டு அப்படியே நல்லா வரட்டி எடுத்தால் அடுத்த லெவலில் இருக்கு டேஸ்ட். கொஞ்சம் முருங்க பாருங்க, இந்த கறி மெல்ல மெல்ல வற்றி கொண்டு வருது. இப்போ நல்லா வற்றிட்டு பால் விட்ட பாலெல்லாம் வடிவத்தி ரெண்டு நல்லா வறண்டு வருது. சரி, இந்த டைமில் உப்பெல்லாம் பார்த்துக்கொள்ளணும். கடைசியாக நாங்கள் கொஞ்சம் பழப்புளியில் தேசிக்காய் புளியை விட்டு அப்படியே இறக்கி எடுத்து சுட சோத்தில் வச்சு பிரட்டி சாப்பிடுவோம். அதுதான் அங்கே தான் இருக்கு. சோத்தோடு தான் சாப்பிடணும். இல்லை நீங்கள் பரோட்டாவோடையும் சரி, இல்லை ரொட்டியோடய சாப்பிடலாம். ஆனால் சுட கொஞ்சம் சோறையும் போட்டு அதில் 2 அகப்பையில் 2 அகப்பை போட்டு அப்படி அடித்து சாப்பிடும் பொழுது சும்மா அந்த மாதிரிக்கும். உப்பு காரம் எல்லாம் கணக்காக இருக்குது. மறந்துடாமல் இப்படியான உணவுகளை செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருக்கும் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் உரைப்பை குறைஞ்சி போடுங்க. இது போன்ற நிறைய சமையல் காணொலிகள், அது நாங்கள் எங்களுடைய ஸ்டைலில் எப்படி சமைக்கிறோம் என்றதை என்னுடைய சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இதே மாதிரி நிறைய காணொலிகள், சமையல் காணொலி மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களுக்கு போய் நாங்கள் அந்த இடங்களை பற்றிய ஒரு விமர்சனமும் பண்ணி கொண்டு வரோம். அது எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் இன்னும் பார்த்தோம்ன்றத இந்த வீடியோக்கள் நிறைய இருக்குது, போய் பாருங்கள். தொடர்ந்து எங்களோட நினைஞ்சிடுங்க. அடுத்த இன்னும் ஒரு அழகான பயனுள்ள ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.